இது வாழைக்கான்னு சொன்னாதான் வெளியில தெரியும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாழைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வாழைக்காய 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கலந்துடலாம். எதுவும் சேர்க்கல, இப்படியே கலந்துடலாம். கலர் பவுடர் வேணா சேர்த்துக்கலாம், நான் இதுல சேர்க்கல. 10 நிமிஷம் இது இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது எண்ணெயில பொரிச்சுக்கலாம். இப்ப எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்ப திருப்பி கொடுத்துடலாம். கொதிக்கிறது அடைஞ்சிருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.